ஹலோ விபத், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கான நம்ம மார்க்கெட்டில் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ளஸில் ஓப்பன் ஆகி மைனஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ரெண்டுமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகி திரும்ப 24,000 உடச்சி 23,992 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் 24,000 உடச்சி ஃபஸ்ட் டைமாக க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ 24,000 உடச்சி க்ளோஸ் ஆனதுனால திரும்ப மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. எந்த லெவல்ஸில் போனால் என்ன நடக்கும், 2-3 முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 1 hour சார்ட். இது பார்த்தோம் அப்படின்னா இது இன்றைக்கி டுடேவினுடைய மூமெண்ட். காலையில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி டே ஹை பார்த்தோம் அப்படின்னா 24,382 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. டே லோ 23,960 வரைக்கும் டே லோ வந்திருக்கு. க்ளோசிங் 23,992 க்ளோஸ், அதாவது மைனஸ் ஒரு 63 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் இது பார்த்தோம் அப்படின்னா 1 hour நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு. இது இன்றைக்கி டேவினுடைய மூமெண்ட்டு. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது பிரேக் அவுட், பையிங்கான பிரேக் அவுட்டு. இந்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட், அதாவது செல்லிங்கான ஒரு பிரேக் அவுட் லெவல். இந்த 2 லெவலை வச்சு தான் அடுத்த நாளுக்கான ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதனுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 24,230. அதே மாதிரி இதனுடைய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,980. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான 2 லெவல்ஸ். இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியரஸ்ட் இந்த லெவல்ஸ்கிட்ட ஓப்பன் ஆகுது. அதாவது க்ளோசிங் லெவலில் இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஆர் 150 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது. அதாவது 24,200 நியரஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணணும். அதாவது இந்த லெவல்ஸை உடைச்சி மேலே போகணும். அதாவது 24,230க்கு மேலே சஸ்டைன் ஆகி மேலே இருந்தால் மட்டுமே ரிமைனிங் கோ டு லாங். இந்த லெவல்ஸு ஓப்பன் ஆகி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செல்லிங்க. இந்த லெவல்ஸை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 230 ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, அதாவது நியரஸ்ட்டாக இங்கே ஓப்பன் ஆகுது, 24 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. 24 ஓப்பன் ஆகும்போது இந்த 24 இந்த லைனுக்கு உடைச்சி ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் திரும்ப இந்த லைனுக்கு பிரேக் பண்ண முடியல, 23,924 பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வரும். அடுத்த லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 23,680 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் பையிங்கு, இந்த லெவல்ஸ் கீழே வந்தால் செல்லிங்கு. நியரஸ்ட் இப்படி ஓப்பன் ஆனால் ஷார்ட்டு, நியரஸ்ட் இப்படி ஓப்பன் ஆனால் லாங்கு. இந்த லெவல்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். 23,980க்கு லாங்க்கு லோவில் ஓப்பன் ஆனால் பையிங்க்கு ஸ்டாப் லாஸு. அப்படி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 680 வரைக்கும் வரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய லெவல்ஸ் தான். இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் மைனஸ் ஒரு 344 பாயிண்டில் மைனஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 49,748 க்ளோசிங் ஆகிருக்கு. பிலோ 50,000 உடைச்சி ஃபஸ்ட் டைமாக 1 மந்த்துக்கு அப்புறம் க்ளோசிங் ஆகிருக்கு. ஏன்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லாமல் அதை பிரேக் அவுட் லெவலாம் உடைச்சி நல்லா கீழே தான் வந்திருக்கு. இப்போ இந்த லெவல்ஸை உடைச்சி இன்னும் நல்லா கீழே வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான 2 லெவல்ஸ் தான். அந்த லெவல்ஸை உடைச்சி பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிறது நடக்கும். அதாவது முக்கியமான இந்த ஒரு பாயிண்ட்ஸ், அதாவது 50,700 இது அப்சைடுக்கான ஒரு பாயிண்ட் லெவல்ஸு.
அதே மாதிரி டவுன் சைடுக்கான ஒரு லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு லெவல்ஸ் வந்து 49,800 இந்த லெவல்ஸ் வந்து டவுன் சைடுக்கான ஒரு லெவல்ஸ். இந்த லெவல் வந்து 49,800. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பிரேக் அவுட் லெவலை உடைச்சி தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து வீக்காக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த நாள் வந்து இந்த லெவல்ஸை வந்து உடைச்சி, அதாவது ஃபேக் பிரேக் அவுட் லெவலாக காமிச்சு திரும்ப இந்த வந்து ஏதாச்சும் ஒரு லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுப்போம். அது எந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுக்கும், ஏன்னா ஏற்கனவே அது வந்து பிரேக் அவுட் லெவலை உடச்சி தான் க்ளோஸ் ஆனதுனால இங்கேருந்து எங்கே வேணாலும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். அதாவது 49,500 கூட வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டுமே 49,800 பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டுமே இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும். 50,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 50,200 வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு லெவல்ஸு. இல்லை மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 50,200 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. 50,200 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இன்கேஸ் மேலே போக முடியல அப்படின்னா திரும்ப ஃபர்தராக கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திரும்ப நல்லா ஃபர்தராக கீழே வரும். 49,500 49,000 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. 49,500 டு 49,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மிங் டேஸில் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்குது. அதாவது இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி முடியாமல் கீழே இருந்தால் மட்டும் இந்த லெவல்ஸ் வரும். அப்படி இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டு 50,200 இந்த லெவல்ஸையும் பிரேக் பண்ணி இந்த லெவல்ஸையும் பிரேக் பண்ணால் மட்டுமே திரும்ப ரிமைனிங் வந்து மேலே போகும். இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் இங்கே இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் 50,200 வரைக்கும். 50,200 பிரேக் பண்ணால் 50,700. அப்படி 50,700 பிரேக் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் காமிச்சிட்டு இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸை உடச்சி மேலே சஸ்டெயின் ஆகி நின்னால் மட்டுமே திரும்ப லாங்கு. 49,800 உடச்சி சஸ்டெயின் ஆகி நின்னால் மட்டுமே லாங்கு. அப்படி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி போக முடியாமல் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா சடனாக கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. இந்த லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த லெவல்ஸ் நியரஸ்ட்டாக ஓப்பன் ஆனால் ஷார்ட்டு, இந்த லெவல்ஸுக்கு நியரஸ்ட் ஓப்பன் ஆனால் லாங்கு. கீழே ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே வந்து இந்த லெவலை உடைச்சாலும் லாங்கு தான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கவும் சான்சஸ் வந்து இருக்குது. எந்த ஒரு ட்ரேடுக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து பெட்டர். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.